ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு நீட் கடிகை அகாடமி. ஸோ நீங்கள் நேற்று எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ரொம்ப பேசாமல் ஃபிசிக்ஸ் சொல்யூஷன்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து அசர்ஷன் ரீசன் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அசர்ஷன் பார்த்தீங்கன்னா the potential V at any axial point at 2 meter from the center of the dipole at P vector 4 into 10 power minus 6 is plus or minus 9 into 10 power 3 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the the potential V is equal to plus or minus 2 p by 4 pi epsilon r square. இங்க rன்றது distance from the axial point and அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிற ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்துருக்க ரீசனும் அசர்ஷனும் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அவங்க டைப்ல மட்டும் கொடுத்துட்டாங்க 4 into 10 power minus 6 அப்படின்னு. ஸோ டேரக்டா ஃபார்முலா போடுங்க. பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் V is equal to kp by r square into cos theta. இங்க தீட்டான்றது ஆங்கிள் made by the dipole moment vector and the line joining the center of the dipole to the point where you want to measure the potential. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கறது நல்லாவே தெரியும். கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சியல்ல தான் கேட்கறாங்க. கரெக்டுங்களா? ஆக்சியல்ல கேட்கறாங்க. இப்போ ஆக்சியல்ல கேட்டாங்கன்னா தீட்டா என்னவா இருக்கலாம்? ஒன்னு 0வா இருக்கலாம், இல்ல 180 இருக்கலாம். இப்போ காஸ் 0 180 என்னவா இருக்கலாம்? ஒரு +1 இருக்கலாம், -1 இருக்கலாம். இப்போ அவங்க கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் கரெக்டா இருக்கு. வேல்யூ கரெக்டா இருக்கா பாக்கணும். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. k is 9 into 10 power 9 and டைப் ரூம்ல வந்து கொடுத்துறான் p 4 into 10 power minus 6 by r square, that is distance in 2, that is 2 square பண்ணா 4. சால்வ் பண்ணீங்க அப்படின்னா plus or minus 9 into 10 power 3 தான் கிடைக்குது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க அசர்ஷன் கரெக்ட், பக்காவா சொல்லியிருக்கு. ஆனா ரீசன் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். ரீசன் பார்த்தா என்ன ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க அவங்க? ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபார்ம்ல 2p by 4 pi epsilon r square சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு ஃபார்ம்ல என்ன வந்தது? இந்த cos theta இருக்காங்க இல்லையா, இந்த cos theta, இந்த cos theta 1 ஆனதுக்கு அப்புறம் 1 plus or minus 1 ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம்ல வெறும் kp by r square மட்டும் தான் இருக்குமே தவிர 2 வரவே வராது. ஓகேங்களா? அவன் ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ரீசன் தப்பு. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா the mass of the planet, ரைட்டா, the mass of the planet is 1/10th of the mass of the earth and the diameter is half of the earth. The acceleration due to gravity, c acceleration due to gravity ஈஸியான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா நமக்கு? g is equal to capital Gm by r square. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, gன்றது நமக்கு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அவனை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆனா இந்த m இருக்கா இல்லைங்களா, இந்த mன்றது மாஸ் ஆஃப் த எர்த். இப்போ மாஸ் ஆஃப் இந்த பிளானட்டோட மாஸ் எப்படி இருக்கு? எர்த்தை விட 10ல ஒரு பங்கா தான் இருக்கு. அப்போ இந்த மாஸ் mக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம்? நம்ம m/10 வச்சுக்கலாமா? அப்ப m/10 வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். m/10 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ரேடியஸ், தட் இஸ் டயமீட்டர் ஆஃப் ஆகுதுன்னா ரேடியஸும் கண்டிப்பா ஆஃப் தான் இருக்கும், அஃப்கோர்ஸ் இல்லைங்களா? அப்போ r/2 the whole square சப்ஸ்டிட் பண்ண என்னங்க நமக்கு? r/2 the whole square அப்படின்னா r square by 4ன்னு இருக்கும். அகைன் 10 4 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. கிடைக்கும் பாருங்க, 2/5 gm by r square. இங்க gm by r square என்ன? நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ 9.8. ஸோ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 3.92 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரொம்ப 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 ஈஸியான சம். ஹோப் நீங்க நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆனாங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் t the displacement of any particle is 2t minus 1. ரைட்டுங்களா? 2t minus 1. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்டர் த ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன். இப்போ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வேல்யூ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் தானே கேட்கறாங்க. பவரோட ஃபார்ம் என்ன நமக்கு? பவர் இஸ் நத்திங் பட் எஃப் டாட் வி. எஃப்ன்றது ஃபோர்ஸ், ஆனா வி நமக்கு தெரியாது. அப்ப வி கண்டுபிடிக்கணும். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியுது. ஒரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி கிடைச்சிடும். ஒரு வாட்டி டிஃபரன்ஷியல் பண்ணுங்க, 2t minus 1 டிஃபரன்ஷியல் பண்ணீங்க அப்படின்னா -1 கான்ஸ்டன்ட், இப்போ 0 ஆயிடுவாங்க. அப்போ tன்றது நமக்கு 1 ஆயிடுவாங்க. அப்போ வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 5 into 2 is 10 வாட் தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப 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 ஈஸியான சம். ஓகே, நெக்ஸ்ட் திங் பாருங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா the particle moving with uniform speed, a particle moving with uniform speed in a circular path maintains. இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட் மெயின்டைன்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ பாருங்க, இதுதானே சர்க்குலர் மோஷன். இப்படி சுத்திக்கிட்டே இருக்குன்னா அதுதான் சர்க்குலர் மோஷன். இப்போ சர்க்குலர் மோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வெலாசிட்டின்றது நமக்கு வெக்டார் குவான்டிட்டி, which means it's depend on magnitude and direction. பாருங்க, சுத்த 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 டைரக்ஷன் என்ன ஆகுது?
மாறிக்கிட்டே இருக்கும். டைரக்ஷன் அங்க ஒரு டைரக்ஷன், இங்க ஒரு டைரக்ஷன், இங்க ஒரு டைரக்ஷன், இங்க ஒரு டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இங்க வெலாசிட்டியும் வேரி ஆகும். ஆக்சிலரேஷன் எப்படி எங்க எப்படி சார் வேரி ஆகும் அப்படின்னா, இங்க பார்த்தோன்னா சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? டவுன்வர்டா ஆக்ட் ஆகும். இங்கேயும் டவுன்வர்டா, தட் இஸ் டவுன்வர்ட் இந்த சென்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர்ல ஆக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் சென்டர் இப்படி போடுவீங்களா? இப்ப திருப்பி இப்படி போடுவீங்களா? இங்க இருக்குமா? திருப்பி இங்க இருக்கும் இப்படி போடுவீங்களா? இப்படி போடுவீங்களா? இப்ப ஆக்சிலரேஷன் பாருங்க அப்படியே மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இங்க வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சிலரேஷன் தான் வந்து ஆன்சர். ஏன்னா டைரக்ஷன் கீப் ஆன் சேஞ்சிங்ன்றதுனால. ஸோ அடுத்த திங் பாருங்க. ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின். டயா பேரா ஃபெரோ அண்ட் நான் மேக்னெட் சொல்லியிருக்காங்க. டயா மேக்னெட் என்ன பண்ண போறாங்க? அவங்க ஃபீல்ட் லைன்ஸ் அப்போஸ் பண்ண போறாங்க. ஃபீல்ட் லைன்ஸ் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா சக்செப்டிவிட்டியோட வேல்யூ -1 இருக்கணும். ஃபெரோ சூப்பரா அலோவ் பண்ணுவாங்க. கம்பேர்ட் டு ஏர் ரொம்ப நல்லா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபெரோ பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரேட்டர் தென் ரொம்ப நல்லாவே அலோவ் பண்ணுவாங்க. நான் டயா பாருங்க அலோவே பண்ண மாட்டேங்க. இட் வில் அப்போஸ் த மேக்னெட் அப்போ -1. அடுத்து பேரன் என்ன பண்ணும்? ஓரளவுக்கு அலோவ் பண்ணும். எங்களால அவ்வளவுதாங்க முடியும்ன்ற மாதிரி அது ஓரளவுக்கு அலோவ் பண்ணா ஃபெரோ வந்து இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ அடுத்து நான் மேக்னெட்டிக்னா அலோவே பண்ண மாட்டேன். நீ என்னதான் ஃபீல்டு கொடு, நீங்க என்னதான் கொடுத்தாலுமே சொல் பேச்சு கேட்காத எரும மாடு மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இட்ஸ் அ நான் மேக்னெட்டிக் வந்து கை இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து 2 அண்ட் பி ஃபெரோ வந்து 3 அண்ட் சி வந்து 4 அண்ட் டி வந்து 1. ஓகே, அடுத்து பாருங்க. இன்னும் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் the turn ratio NP by NS is equal to R 1/2. The ratio of VS by VP is equal to கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நமக்கு தெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ தட் இஸ் K is equal to NS by NP, VS by VP and IP by S. அதாவது NS number of turns in secondary, primary voltage in secondary, primary current in primary and secondary. So just substitute பண்ணாலே போதும் நமக்கு ஆன்சர் வந்துரும்ப்பா. ரொம்ப ஈஸி. கேட்கறது VS by VP. VS by VP நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்ம VS by VP நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்ம NS by NP எடுத்துக்கலாமா? அவன் என்ன பண்ணிருக்கான்? இன்வர்ஸா கொடுத்துருக்கான். நீ கவனிச்சுட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் சூப்பரா வந்துடும். 2:1 அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்த திங் பாருங்க. அடுத்த திங் பார்த்தோம் அப்படின்னா tightly wound a tightly wound 100 turn of a coil சொல்லியிருக்காங்க. coil of radius 10 centimeter carries a current of 7 ampere. The magnitude of magnetic field at the center of the coil சொல்லியிருக்காங்க. at the center of the இதன காயில், இந்த காயில் எத்தனை டர்ன்ஸ் இருக்கான்? 100 டர்ன்ஸ் இதே மாதிரி கிறுக்கிறுன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இந்த காயிலோட ரேடியஸ் என்ன? நமக்கு R is equal to 10 centimeter சொல்லியிருக்கேன். அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம்? கரண்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. B is equal to N mu naught I by 2R. that is magnetic field due to a current carrying coil at its center கான ஃபார்முலா தான் அது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கால்குலேஷன்ல கரெக்டா போட்டீங்கன்னா you will get a 4.4 milli Tesla. ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்த்த 7 கொஸ்டின்ஸும் ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ் தான் கேட்டிருக்கேன். பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சதாலே நீங்க பக்காவா அட்டன் பண்ணிருக்கலாம். அண்ட் இதை பாருங்க, பேசிக் சொல்லும்போது அகைன் பீட் ஸ்ட்ரோம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் பீட் ஸ்ட்ரோம் மாதிரி தான் இருக்காங்க. பீட் ஸ்ட்ரோம் கண்டிஷன் நமக்கு என்ன? P by Q is equal to R by S. Again, this is upper branch P, this is Q, this is lower branch R, this is S. இது ரேஷியோ என்ன? எனக்கு 1:1 வருமா? அப்படி வந்தா என்ன அர்த்தம்? இந்த பிட்வீன்ல இருக்கிற கெப்பாசிட்டரோ ரெசிஸ்டரோ யாரா வேணா இருக்கட்டும், அங்க கரண்டே பாஸ் ஆகாது. அப்போ இவன் அப்படியே தூக்கிடலாமா? தூக்கிட்டு அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஏல இருந்து பிக்கு கெப்பாசிட்டர் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அப்பர் பிரான்ச் பாருங்க சீரீஸா இருக்காங்களா? சீரீஸா அந்த என்ன ஃபார்ம்ல நமக்கு 1/C is equal to 1/C1 plus 1/C2 இல்ல ஈக்குவலா இருக்கு. அதாவது நிறைய கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஈக்குவலா வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ் நிறைய வந்து சீரிஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஃபார்முலா CS is equal to C by N. இதே பேரலா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா CP is equal to N into C. ஸோ N into C. இப்போ ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இங்கே போடுங்க 2 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 2/2 வந்து 1. அகைன் 2 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 2/2 வந்து 1 1 ஆட் பண்ணும். ஆட் பண்ணா 2. ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2. ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இங்க 2 சொலினாய்டு இருக்கு. ஒரு சொலினாய்டு பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டை ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆக பாருங்களேன். இந்த சொலினாய்டு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? ஏன்னா 2 பேரும் விலைக்கு, இவங்க ஒரு டைரக்ஷன்ல போய் இவங்க 2 பேரும் விலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவே இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இந்த காயிலுக்கு நடுவுல தான் இன்னும் இந்த மேக்னெட் வந்து உள்ள வர ட்ரை பண்ண. அப்போ இந்த காயிலுக்கு ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும்? ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சேம் டைரக்ஷனும் இல்ல
ஈஸியா அவனுக்கு சொல்லணும் அப்படின்னா லென்ஸ் லா படி அவங்க சேஞ்சை அப்போஸ் பண்ணுவாங்க. சேஞ்ச் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இங்க பாரு, இந்த காயில விட்டு இந்த நார்த் இவங்க வந்து விலகி போயிட்டே இருக்காங்களா, அப்ப இது நீ தள்ளி போகாதன்னு சொல்லணுமா? இப்ப தள்ளி போகாதன்னு சொல்லுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இவங்க சும்மா வாயில எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்ப இங்க நார்த் போல் இருக்குது, இவங்க என்ன போலா மாறினா இவங்க அட்ராக்ட் பண்ண முடியும், தள்ளி போகாதன்னு சொல்ல முடியும்னா இவங்க சவுத் போலாவும் இதுவும் நார்த் போலா மாறினாதான் இந்த சேஞ்சை, இதுவும் இந்த இந்த தூரம் போற சேஞ்சை இவங்களால தடுக்க முடியும் சொன்னதுனால. அதுவே சொன்ன டூல பாருங்க, இங்க சேஞ்ச் எப்படி இருக்கு, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இவன் கிட்ட வரான், கிட்ட வர்றது சேஞ்ச் தான். அப்போ நீ எனக்கு கிட்ட வர தேவையில்ல, தூரம் போன்னு சொல்லுமா? இப்போ தூரம் போன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, இங்க சவுத் போல்னா இங்க சவுத் போலும், இங்க நார்த் போல ஆக்ட் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரா பண்ணிக்கலாமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ட்ரா பண்ண என்ன அர்த்தம், சவுத் டு நார்த் போல் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும், இங்க சவுத் டு நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். நம்ம ரைட் ஹேண்ட் தம்பு யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் கட்ட வரல வைப்பீங்களா? வச்சீங்கன்னா என்ன ஆகும், இந்த பக்கம் தானே கேர்ள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கட்ட வரல வச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த பக்கம் கேர்ள், சவுத் டு நார்த் இல்லைங்களா? சோ இந்த பக்கம் கட்ட விரல் வச்சீங்க அப்படின்னா எப்படி கர்ல் பண்ணுவீங்க, இப்படி கர்ல் பண்ணுவீங்க. கரெக்டா? கொஞ்சம் கர்ல் பண்ணி பாருங்க. சோ இந்த பக்கம் இந்த சொன்னது 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட தம் ஃபிங்கர், ரைட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் லெஃப்ட் பார்த்து வச்சீங்கன்னா உங்களோட கர்ல் எப்படி இருக்கும்னா ஏல இருந்து பி போற மாதிரி இருக்கும். அதுவே சொன்ன 2க்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ல் பண்ணீங்கன்னா டில இருந்து சி போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏபி அண்ட் டிசி. So next thing பாருங்க, the maximum elongation of steel wire of length 1 meter சொல்லிட்டாங்க. If the elastic limit and the Young's modulus, Young's modulus சொல்லிட்டாங்க, elastic limit வந்து சொல்லிட்டாங்க. எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது உங்களால அந்த மெட்டீரியல்ல எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்க முடியும். நான் ரப்பர் பேண்டை இழுத்துக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், என் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் இழுக்கிறான், ஒரு பக்கம் கண்டிப்பா ஒரு கட்டத்துல அந்த ரப்பர் பேண்ட் கண்டிப்பா பிரேக் ஆகதான் செய்யும். இந்த பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ அந்த பிரேக் நடக்குது, அதுதான் வந்து எலாஸ்டிக் லிமிட், தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். இப்போ யங்ஸ் மாடல் சொல்லியாச்சு, ஃபோர்ஸ் பை ஏரியா எனக்கு தெரியும், லென்த் தெரியும், கேட்கறது டெல்எல். ஸோ யங்ஸ் மாடல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் y is equal to fl by a into del l. டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா you will get 4 millimeter. ஓகே, நெக்ஸ்ட் திங் பாருங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டில பாத்தீங்க அப்படின்னா இங்க மொத்தம் 3 டிகே நடக்குது. ஒன்னு ஆல்பா டிகே, இன்னொன்று இ பிளஸ், இன்னொன்று பீட்டா மைனஸ், இது இ மைனஸ். இப்போ இ பிளஸ் அப்படின்னாலும் பீட்டா பிளஸ் டிகே தான், இ மைனஸ் அப்படின்னா பீட்டா மைனஸ் டிகே தான். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் டிகே நடக்குது, அப்புறம் ஒரு பீட்டா பிளஸ் டிகே நடக்குது, 2 பீட்டா மைனஸ் டிகே வந்து நடக்குது. ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஆல்பா டிகே நடந்தது அப்படின்னா 2He4 வந்து வெளியே போயிடும். அப்ப என்ன ஆகும், நமக்கு அட்டாமிக் நம்பர்ல 2 லெஸ் ஆயிடும், மாஸ் நம்பர்ல 4 லெஸ் ஆயிடும். இதுவே ஒரு பீட்டா பார்ட்டிகல் வெளியே போறாங்க அப்படின்னா மைனஸ் பீட்டா டிகே நடக்குது அப்படின்னா நமக்கு அட்டாமிக் நம்பர் +1 மாறிடும். பிளஸ் பீட்டா டிகே நடக்குது அப்படின்னா அட்டாமிக் நம்பர் -1 மாறிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா? இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் திங் இங்க 82 இருக்கு, ஆல்பா பார்ட்டிகல் தான் நமக்கு போயிடுது. அப்போ 82 - 2 போடணுமா, இங்க -4 போடணுமா? போட்டா என்ன ஆகும், நமக்கு 82 - 2 இஸ் நத்திங் பட் 80. அடுத்து 290 - 4 இஸ் நத்திங் பட் 286. ஒன்று முடிஞ்சிருமா? அடுத்த திங் பாருங்க, இப்போ ஆல்பால இருந்து அடுத்த டிகே நடக்குது, நமக்கு பீட்டா பிளஸ் டிகே நடக்குது. பீட்டா பிளஸ் டிகே நடந்தா நம்ம என்ன பண்ணணும், ஏவை -1 பண்ணணும். அப்ப இங்க பண்ணுங்க, ஏவை -1 நான் பண்ணிட்டேன், தட் இஸ் 79. அடுத்து என்ன நடக்குது நமக்கு, அடுத்து பீட்டா மைனஸ் டிகே, பீட்டா மைனஸ் டிகேனா +1 பண்ணணும், +1 திருப்பி 80 மாறிடும். திருப்பி என்ன ஆகும், இ மைனஸ்னா திருப்பி பீட்டா மைனஸ், திருப்பி பீட்டா மைனஸ் அப்படின்னா +1 பண்ணணும். அகைன் +1 பண்ண அப்படின்னா 81 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 81x to 86. ஸோ அகைன் 12th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் மோஷன் வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் ரோலிங் மோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா the question is a wheel of a bullock cart is rolling on a level road, is velocity v, find the velocity of highest point and lowest point. இப்போ நீங்க ஒரு வீல் சுத்துதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. வீல் சுத்தம் கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீல் சுத்தும் போது நான் ஷார்ட்டா சொல்றேன், இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டேபிளா தான் நிற்கும். இந்த மேல இருக்க பார்ட்டிகள் தான் சுத்தம், நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இவன் கீழே வந்துட்டான்னா லோவஸ்ட் பாயிண்ட் கீழே இருக்கும், ஸ்டில் மேல இருக்க பாயிண்டா மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு வீல் சுத்தம் போது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இல்லை இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இது ரோலிங் மோஷன். ரோலிங் மோஷன்ல பாத்தீங்கன்னா 2 மோஷன் இருக்கு, லீனியர் மோஷனும் இருக்கு, சர்க்குலர் மோஷனும் இருக்கு. அப்ப இந்த பார்ட்டிகல் லீனியராவும் முன்னாடி ஃபார்வர்டா போயிட்டே இருக்காங்க, சுத்தமும் செய்யறாங்க. அதுதான் இதுக்கான மீனிங். அப்படி சுத்தமும் செய்யறாங்க. ஓகே, 1 செகண்ட். குட். அப்படி சுத்தமும் செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம், இவங்க இந்த பார்ட்டிகல் ஆல்ரெடி வெலாசிட்டி v ல போயிட்டு இருக்காங்க.
ஓகே, இவங்களும் ஆல்ரெடி வெலாசிட்டி வேல மூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஏன்னா ஃபார்வர்டா மூவ் ஆயிட்டே இருக்காங்க. வெலாசிட்டி v அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன ஆகுது, சர்க்குலர் மோஷனும் இருக்கு. அப்ப சர்க்குலர் மோஷன் என்ன ஆகும், இந்த பக்கம் ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்குமா, v is equal to r ஒமேகா. இந்த பார்ட்டிகல் என்ன பண்ண ட்ரை பண்ணும், பின்னாடி போக தான் ட்ரை பண்ணும், v is equal to r ஒமேகா. இப்போ இங்க பாருங்க, டோட்டல் வெலாசிட்டி இங்க ஆட் அப் ஆகுது, லீனியர் வெலாசிட்டியும் காம்பனன்ட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஆட் அப் ஆகுது, இங்க மைனஸ் ஆகுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க ஹையஸ்ட் பாயிண்ட் தான் 2b-ஆ இருக்கும், லோவஸ்ட் பாயிண்ட் 0-வா இருக்கும். தட் இஸ் ஃபாஸ்டர் தென் த பாயிண்ட் q. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம பிரஷ்டர்லால படிச்சிருப்போம். தட் இஸ் an unpolarized light beam strikes a glass surface at Brewster angle. Brewster angle பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இங்க பாருங்க. இப்போ இதுதான் வந்து நார்மல் லைன், இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஒரு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது, அன்போலரைஸ் லைட் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டா பிரியும், ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னொன்று ரிஃப்ராக்ட் ஆகும். சப்போஸ் நீங்க கொடுக்குற ஆங்கிள் பிரஷ்டர் ஆங்கிளா இருந்தா மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் கம்ப்ளீட்டா போலரைஸ் ஆயிடும், இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் பார்ஷியலா தான் போலரைஸ்டா இருக்கும். ஓகே, அது மட்டும் இன்னொரு பாயிண்ட் வர இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். இது எல்லாமே பிரஷ்டர்லால நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்க ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பா the reflected light will be completely polarized but the refracted light will be partially polarized. again angle வந்து 90 டிகிரியா இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோ. அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வெர்னியர் கேலிஃபர். இந்த வெர்னியர் கேலிஃபர் n+1 division of the vernier scale coincide with n division of the mean scale. The 1 mm represents 0.1 millimeter. The vernier constant is, இங்க வெர்னியர் கான்ஸ்டன்ட் ஒண்ணுமே கிடையாது, வெர்னியர் கான்ஸ்டன்ட் லீஸ்ட் கவுண்ட் தான். இங்க லீஸ்ட் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்ல, ஏன்னா இங்க மெயின் ஸ்கேலோட ஒரு டிவிஷன் வெர்னியரோட ஏதோ ஒரு டிவிஷன் கூட கோயின்சைடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்ப நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஃபார்முலா b minus a by b into 1 mst. இங்க bன்றது வெர்னியர் எந்த கோயின்சைட் நடந்திருக்கு, ஏன்றது மெயின் ஸ்கேல்ல எங்க கோயின்சைட் நடந்தது, டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி n+1. ஏன்னா வெர்னியரோட கோயின்சைட் பார்த்தா n+1, மெயின் ஸ்கேல் கோயின்சைட் பார்த்தா -n. ஸோ டிவைட் பை n+1 போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 1/n+1. அங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் எதுல கேட்டிருக்காங்கன்னா சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 1 mst-ன்றது இங்க அவனு டேரக்டா சொல்லிட்டான் 0.1 மில்லிமீட்டர் அப்படின்னு. இது 0.1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் எப்படி எழுதலாம் நம்ம, 1 மில்லிமீட்டர் அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் இல்லைங்களா. ஸோ அப்போ இங்க ஆல்ரெடி 0.1 இருக்கு, இன்னொரு 0.1, அப்போ 0.01, தட் இஸ் 1/100 தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்த திங் பாருங்க, பாப் இஸ் வில்ட் அப்படின்னா இங்க கயிறு கட்டி சுத்துறீங்க. ஓகே, the horizontal plays by means of a string with the initial speed of omega rpm. இப்போ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒமேகான்னு இருக்கு, இந்த டென்ஷன் வந்து டீன் இருக்கு. ஏன் சார் டென்ஷன் இருக்கு, இது முதல்ல நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு கயிறை நீங்க சுத்துறீங்க அப்படின்னா இங்கதான் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுத்துறான்னு என்ன ஆகும், நமக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் வெளியே தள்ளும், கரெக்டுங்களா. அது எவ்வளவு வெளியே தள்ளும், நமக்கு ஃபார்முலா எஃப் சி, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வெளியே தள்ளும். இந்த எந்த அளவுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு டென்ஷன் வந்து கயிறுல இருக்கும், அதனால கயிறு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ரைட்டுங்களா. ஸோ அடுத்த திங் பாத்தீங்கன்னா the speed becomes 2 omega by keeping the same radius the tension the string becomes. இப்போ என்ன அப்படின்னா இன்னும் வேகமா சுத்த ஆரம்பிக்கிறீங்க, என்ன இது முன்ன விட இப்போ 2 omega சுத்த ஆரம்பிக்கிறீங்க, அப்போ டென்ஷன் எவ்வளவு ஆகும்னு கேட்கறாங்க. நமக்கு என்ன தெரியும், டென்ஷன் சென்ட்ரிபிட்டலால தான் நடக்குது, ரைட்டுங்களா. அப்போ ஃபார்முலா என்ன, நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபார்முலா mv²/r, v is equal to r omega சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா m omega square r ன்னு இருக்கும். அவனே சொல்லிட்டா ரேடியஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு, அப்போ t is directly proportional to omega square இல்லைங்களா. அதாவது ஒமேகா எத்தனை டைம்ஸ் மாத்துறீங்களோ டென்ஷன் அதை விட ஸ்கொயர் டைம்ஸா மாறும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒமேகா என்ன பண்றீங்க, 2 டைம்ஸா மாத்துறீங்க, முன்ன விட 2 டைம்ஸா மாத்துறீங்க. அப்போ டென்ஷன் இப்போ முன்ன விட 4 டைம்ஸா மாறும், அவ்வளவுதான். So அடுத்து, a thermodynamic system is taken through the cycle ABCDA. The work done along the path BC. கேட்கறது பாத்தீங்க அப்படின்னா பிசில நான் என்ன ஒர்க் பண்ண போறேன், அதாவது மேட்ரு. ஒர்க் டனோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா the work done is equal to, கேட்டீங்க நான் எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். So work done is equal to integral of P into dV. That is change in volume. இருந்தாதான் அங்க work done நடக்கும், வால்யூம் சேஞ்ச் ஆகணும்னா அங்க work done 0 தான். கேக்குறது பிசி தான் கேக்குறான். இப்ப பிசில பாருங்களேன், வால்யூம் எப்படி இருக்கு, மாறவே இல்லை, பில இருந்து சி வரைக்கும் ஒரே வால்யூம் தான். மீனிங் ஒரு ஒர்க் டனும் நமக்கு நடக்கலன்னு அர்த்தம். தட் இஸ் ஒர்க் டன் இஸ் equal to 0. So again, the output of the given logic gate is similar to the output of, இந்த அவுட்புட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சிம்பிளா முடிச்சிருக்காங்க. ஓகே, சோ அவுட்புட் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இது என்னன்னு கேட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு நமக்கு, இது NAND கேட் கரெக்டுங்களா, இது நமக்கு NOR கேட், இது நமக்கு NOR கேட். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் ஒரு யூனிவர்சல் கேட்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த கேட் நாட் கேட் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ற என்ன அர்த்தம், இந்த ரெண்டு இன்புட்டை நான் ஒன்னா கனெக்ட் பண்றேன், இதுதான் வந்து ஷார்ட் சர்க்யூட். இந்த ரெண்டு இன்புட்டை நான் ஒன்னா கொடுக்குறேன், அதான் வந்து ஷார்ட் சர்க்யூட். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், யூனிவர்சல் கேட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்க அப்படின்னா நாட் கேட்டா அது வேலை செய்யும் அப்படின்னு. அப்போ இங்க ஏன் இன்புட் கொடுக்குறேன்னா வெளியே வருது ஏ பாரா இருக்கும், பின்னு இன்புட் கொடுக்குறேன்னா வெளியே வருது பி பார் ஆகும். இப்போ ஏ பார் பி பார் தான் உள்ள போறாங்க. இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும், அவுட்புட் பார்த்தீங்கன்னா நார் தான். நார்னா என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். இப்போ யார் ஆட் பண்ணணும் சார், இன்புட் ஆட் பண்ணணும். இன்புட் என்ன இருக்கு, உள்ள ஏ பார் வருது பி பார் வருது, ரைட்டுங்களா. அப்போ ஏ பார் வருது பி பார் வருது, அது ஆட் பண்ணிட்டேனா. ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பார் போடணும். அப்போ ஏ பார் பிளஸ் பி பார் த ஓல்ட் பார் ஆட் பண்ணிட்டு பார் போட்டேன். இங்க டிமாஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா, என்ன அப்ளை பண்ணலாம், a plus b the whole bar is equal to a bar dot b bar அப்ளை பண்ணீங்க அப்படின்னா a double bar dot b double bar இருக்கும். a double bar னா a, b double bar னா b. so a dot b ன்றது AND கேட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா AND கேட் தான் ஆன்சர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம அடிக்கிற கொஸ்டின். அடுத்து, two bodies of mass A and B of same mass undergo the அதாவது perfectly inelastic collision அப்படி சொல்றாங்க. perfectly inelastic collision என்ன நடக்கும், ரெண்டு மாசம் கடைசியில ஒட்டிக்க போறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாஸ், கரெக்டாங்களா, ஒரே மாஸ். ஓகே ஃபைன். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த பாடி A மூவ்ஸ் வித் வெலாசிட்டி v1. இனிஷியலா பாடி A வந்து v1ல இருக்கு, பாடி B பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கான். ஓகே, A வந்து v1ல இருக்கு, B வந்து ரெஸ்ட்ல இருக்கு. கடைசியில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்க போறாங்க, அது அவங்க பாத்துப்பாங்க, நம்ம இது வேண்டாம். இப்போ என்னன்னா, the velocity of the system after collision is v2. இதுக்கப்புறம் என்னது, கடைசியா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்களே, எப்படி போறாங்க, ஜாலியா கை கொடுத்துட்டு v2ன்ற வெலாசிட்டில போறாங்க. அப்போ என்ன கேக்குறாங்க, ரேஷியோ ஆஃப் v1 to v2 கேக்குறாங்க. இப்போ நம்ம collision டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கும், perfectly inelastic collision, அடுத்து inelastic collision, அடுத்து elastic collision. ஓகே, இந்த மூணுத்துல எப்பவுமே மொமெண்டம் கன்சர்வ்டா தான் இருக்கும். இப்போ இங்க மொமெண்டம் கன்சர்வ் பார்க்கலாம். இப்போ எப்படி பார்க்கலாம், இப்போ பாருங்க, முன்னாடி என்ன வெலாசிட்டி இருக்காங்க, a வந்து v1ல இருக்கு, b வந்து 0ல இருக்கு. ரெண்டு பேரும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு v2 மாறுறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ரெண்டுமே சேம் மாஸ் தான். அப்போ இனிஷியலா ஏவோட மாஸ் எம்னு வச்சுக்கிட்டா பிஓ 80. ரெண்டு பேரும் ஒட்டிக்கிறாங்களே, கை கொத்தானே போறாங்க, அப்போ 2m கிடைச்சியா. எப்படி பார்த்தாலும் மொமெண்டம் கன்சர்வ் தான். இப்போ முன்னாடி எவ்வளவு மொமெண்டம் இருக்கும், மொமெண்டம் ஃபார்ம்ல m into v. இப்போ m into இங்க mv1, m into 0 0ன்னு இருக்கும், கடைசியா 2m v2ன்னு இருக்கும். அப்படி ஈக்குவல் பண்ணுங்க, ஈக்குவல் பண்ணீங்கன்னா m v1 m into 0 is equal to 2m v2. ஜஸ்ட் சால்வ் பண்ண அப்படின்னா m போட்டு தள்ளிடலாமா, v1 by v2 என்னவா இருக்கும் நமக்கு 2:1, அவ்வளவுதான். சரிங்களா. So அடுத்து, the moment of inertia of a thin rod about an axis passing through the midpoint. நல்லா நினைச்சுக்கோ, ஒரு ராட் இருக்கு, அந்த ராடோட moment of inertia எங்க பாஸ் ஆகுது, மிடில் ஆஃப் த ராட்ல பாஸ் ஆகுது. அந்த ராடோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவே சொல்லிட்டான் 2400 அப்படின்னு, லென்த் 400 கிராம்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸும் அதுல தான் இருக்கு, சிஜிஎஸ்ல தான் இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம், டைரக்டா கண்டுபிடிங்க. என்னது ஃபார்ம்ல என்ன, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ த தின் ராட் பாசிங் த்ரூ மிட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா I is equal to ml square by 12. ஸோ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, எல் ஸ்கொயர் தான் கேட்கறான். அப்போ எல் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா 12i by m. சப்ஸ்டிட் பண்ணா i சப்ஸ்டிட் பண்ணுங்க, m சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 72 வரும். அகைன் 72 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா எப்படி சார் இதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா 8 ஸ்கொயர் பண்ணா 64 கிடைக்கும், 9 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 81 கிடைக்கும். அப்போ இது 72 அப்படின்னா கண்டிப்பா 8க்கும் 9க்கும் ஏதோ நடுவில் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் நியரா இருக்கோ அது கூட நீங்க போட்டுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா தின் ஃபிளாட் சர்க்குலர் டிஸ்க். ஓகே, தின் ஃபிளாட் சர்க்குலர் டிஸ்க் இருக்கு. ஓகே, ஆஃப் ரேடியஸ் சொல்லிட்டாங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் பாத்தீங்க அப்படின்னா 4.5 சென்டிமீட்டர் இருக்கு. ஜென்ட்லி ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, இன்னும் நீ சாமான் தொடக்கணும்னு வச்சுக்கோங்க, சாமான் தொடக்கணும் என்ன பண்ணுவீங்க, டப்பு நிறைய தண்ணி நிரப்பிட்டு இந்த பிளேட்டை வந்து மிதக்க வைக்கலாம் இல்லைங்களா, கழுவலாம் இல்லைங்களா. இதே மாதிரி ஒரு சர்க்குலர் டிஸ்க் வந்து மிதக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஃப் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் t is equal to 0.07 நியூட்டன் பெர் மீட்டர்,
then excess force required to take it away. எக்ஸஸ் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு? ஏன் எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா, நீ சாதாரணமா தட்டு போட்டு கீழே எடுக்கிறது வேற. நீ தட்டு எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு நீ மட்டும் ஒர்க் பண்ணா போதும், அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், தட்டு வந்து மேல வந்துடும். ஆனா இங்க வாட்டர் என்ன பண்ணும்? வாட்டர் சர்ஃபேஸ் டென்ஷனும் கொடுக்கும், ரைட்டா? அப்ப என்ன பண்ணும்? இங்க இந்த சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தட்டை இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி இழுத்துட்டே இருக்கும்? டவுன்வர்ட்ஸா இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, கிராவிட்டி மட்டும் இழுக்க போறது கிடையாது, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் தட்டை இழுக்க போகுது. அப்ப நீ எக்ஸஸா என்ன பண்ணணும்? கிராவிட்டியும் தாண்டி இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் அகைன்ஸ்டா நீ வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் தட்டு மேல வரும், கரெக்டுங்களா? சோ அப்படி பார்க்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா T is equal to force per unit length. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப F is equal to TL. Lன்றது என்னது? லென்த், ரைட்டா? லென்த் ஆஃப் த லிக்விட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் எங்க சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்காங்க? இந்த கார்னர்ல மட்டும் தானே கான்டாக்ட் இருக்கு, அங்க தானே புல் பண்ண போகுது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா 2πr. ஜஸ்ட் சப்ஸ்டியூட், அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா you will get the answer. ஓகே, அடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ல இன்னொரு செமி கண்டக்டர் வந்து கேட்டிருக்காங்க. 4 குவாட்ரண்ட் கொடுத்துட்டு VIE கிராஃப் கொடுத்துட்டு என்ன கேட்கறான் பாருங்க. ஃபார் சோலார் செல் த IV கேரக்டரிஸ்டிக் லைஸ் இந்த 4th குவாட்ரண்ட். சோலார் செல்லா இருக்குன்னா 4th குவாட்ரண்ட்ல இது லை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த ரிவர்ஸ் பேஸ்ட் PN junction diode the current is microampere correct due to the majority carrier சொல்லியிருக்காங்க. இது நம்ம யோசிக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் பேஸ் பண்ணும்போது கரண்ட் ரொம்பவே கம்மியா தான் வரும், மைக்ரோல தான் வரும். ஆனா இட்ஸ் டியூ டு த மெஜாரிட்டி கேரியர்ஸ் கிடையாது, இட்ஸ் டியூ டு த மைனாரிட்டி கேரியர்ஸ். ஓகேவா? ஏன்னா ரிவர்ஸ் ஜங்ஷன் பண்ணும்போது, ரிவர்ஸ் பயஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் ஒரு ஜங்ஷன் இன்னொரு ஜங்ஷன் வந்து மூவ் பண்ண போறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க மெஜாரிட்டி கேரியர் சொல்லியிருக்காங்க, அதனால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பி பாத்தீங்கன்னா தப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சோலார் செல். இப்ப சோலார் செல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஃப் இப்படிதான் கிடைச்சிருக்கும். இனிஷியலா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சோலார் செல் வந்து கரண்ட் எடுக்க போறோம். இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். தட் இஸ் என்ன சொல்ல உங்களுக்கு, இனிஷியலா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சோலார் பேனல் இருக்கும்போது உள்ள வந்து ஒரு டயோடு இருக்கும். அந்த டயோட்ல பாத்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயர் வந்து இருக்கும். இப்போ அங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால பண்ணிருப்போம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சமா நமக்கு லைட் ரேஸ் வர ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் ஓப்பனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ல ஓப்பன் ஆகும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் தாண்டதுக்கு அப்புறம் டிப்ளீஷன் லேயருக்கு தாண்டினதுக்கு அப்புறம் இங்க கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சர்க்கிட் தான் வந்து இந்த கிராஃப் தான் கரெக்ட். அகைன் அவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இங்க ஃபோர்த் குவார்டர் தான் வராங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் பி வந்து தப்பு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி இஸ் இன்கரெக்ட். அடுத்து அகைன் இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பை பிளாக் ஏ ஆன் பிளாக் பி இஸ் ஏ பிளாக் பி மேல் எவ்வளவு கொடுக்க போகுது? நியூட்டன் தேர்ட் லா படி ஏ பி எந்த அளவுக்கு தள்ளுதோ பி அதே அளவுக்கு ஏவ தள்ள போகுது. ஃபர்ஸ்ட் தள்ளுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் எல்லாம் நகரமா இல்லைன்னு நம்ம பார்க்கணும். அவனே ஸ்மூத்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நகரமா இல்லையான்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும்? எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? 10 நியூட்டன். எவ்வளவு மாஸ் கொடுக்குறோம்? 5. ஃபர்ஸ்ட் அது ஆக்சிலேட் ஆகும்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஆக்சிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். அப்போ இங்க 10/5 போட்டீங்கன்னா 2 மீட்டர் per second ஸ்கொயர்னு கட்டு. அகைன் நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன வேணும்? நீங்க எந்த மாஸ்க்கான ஃப்ரீபர்ட் போட்டுக்கோங்க, அது கரெக்டா தான் வரும். நான் 2 kgக்கு நான் போடுறேன். 2 kg போடும்போது இந்த பக்கம் 10 நியூட்டன் கொடுக்குறோம். அகைன் பி என்ன பண்ண போகுது? ஏவை புஷ் பண்ண போகுது. ஸோ ஆனா இதெல்லாம் மீறி என்ன ஆகுது? பார்ட்டிகல் முன்னாடி தான் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் போடலாமா? இங்க ஃபோர்ஸ் பண்ணா 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு 10 நியூட்டன் வந்து ஆக்சிலரேஷன் பக்கமா அது தள்ளிட்டு போகுது. இன்னொன்னு என்ன பண்ணுது? இந்த எண்ணெய் அது அப்போஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ஆக்சிலரேஷன் பக்கமா என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அது வந்து பாசிட்டிவ். ஸோ 10 பாசிட்டிவ், இதை அப்போஸ் பண்ணாலும் -n. ஸோ மாஸ் வந்து 2 kg, ஆக்சிலரேஷன் பார்த்தோன்னா 2. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 6 நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அவனே டைரக்டா சொல்லிட்டாங்க, ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. x is equal to 5 sin pi t plus pi by 3 அப்படின்னு. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன கேட்கறாங்க பாருங்க, டைம் பீரியட், அதாவது ஆம்ப்ளிடியூடும் டைம் பீரியடும் கேட்கறாங்க. ஆம்ப்ளிடியூட்னா கேபிட்டல் ஏ, டைம் பீரியட்னா கேபிட்டல் டி. ஸோ இது ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். அப்படி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா x is equal to a sin omega t plus y இருக்குமா? அப்போ இங்க ஏன்றது 5, கரெக்டுங்களா? இதுக்கு இடத்துல பை இருக்கு. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு பை வச்சுக்கலாமா? ஒமேகா எனக்கு 2π பை டி. அகைன் பை கேன்சல் பண்ணா t is equal to 2 seconds. அவ்வளவுதான். அகைன் இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்களேன், இது ஒரு பிரிசம், அதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. அங்க ஒரு லைட் இன்சிடென்ட் பண்றேன். இன்சிடென்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 60 டிகிரி, சாரி 30 டிகிரி.
இப்போ லைட் இன்சிடென்ட் பண்ணணும் என்ன ஆகும் நமக்கு? லைட் ரேஸ் ஒரு பிசி சர்ஃபேஸுக்கு பேரலா பாஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஐ மீன் எமர்ஜ் ஆகுது 90 டிகிரி. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஸ்னெல்ஸ் லா படி நமக்கு என்ன? μ1 sin θ1 தட்ஸ் I is equal to μ2 sin θ2 தட் இஸ். இப்போ இங்க ரெண்டு சர்ஃபேஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ முதல் சர்ஃபேஸ்ல பாத்தீங்க தட் இஸ் ஏபி சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஏர்ல இருந்து லைட் இன்சிடென்ட் ஆகுது. என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது? 30 டிகிரி. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1. ஸோ அப்போ 1 into sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 35 மியூன்னு வச்சுக்கலாமா? என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, அது R1 தான். இப்போ மியூ சைன் R1 வச்சுக்கலாமா? இப்போ என்ன இங்க கவலையான விஷயம் அப்படின்னா நமக்கு மியூவும் தெரியாது, சைன் R1ம் தெரியாது. ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம், மியூ சைன் R1 இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு. அடுத்து இந்த ஏசி சர்ஃபேஸை பாத்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா R2. என்ன மீடியம்? மியூ மீடியம்ல இருக்கு. ரிஃப்ராக்டட் எமர்ஜென்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஏர்ல எமர்ஜ் ஆகுது, ஆங்கிள் 90 டிகிரி. அப்ப என்ன வச்சுக்கலாம்? மியூ இன்டூ சைன் R2 1 sin 90 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? சைன் 90னா 1, மியூ R2 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்னன்னா இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, எனக்கு மியூவும் தெரியாது, ஆரும் 1ம் 2 எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணலாம். நமக்கு இன்னொன்று தெரியும், ப்ரிசம்ல பார்த்துருப்போம், R1 plus R2 is equal to A அப்படின்னு. நமக்கு A தெரியும்ல, அப்போ கன்வெர்ட் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ R2 is equal to 90 minus R1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 90 sin 90 minus R1 அப்படின்னா cos R1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணா எனக்கு மியூ கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா tan R1 வந்து அப்போ நான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு tan R1 தெரியாது, மியூவும் தெரியாது. ஸோ ஃபர்தர் என்ன பண்ணலாம்? என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண அப்படின்னா மியூ ஸ்கொயர் காமனா வெளியே எடுங்க. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ அப்போ மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √5/2. தட்ஸ் ஆல். எதுவும் ஈஸி. Again, a thin spherical shell is charged by some source. The potential difference between the 2 points A and B. இப்போ பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்பியர். கண்டக்டிங் ஸ்பியர்ல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். எப்படி சார் கான்ஸ்டன்ட்? வெளியே என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் உள்ளேயும் இருக்கும். தட் சர்ஃபேஸ்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே தான் உள்ளேயும் இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஓகேவா? அப்போ பாத்தீங்கன்னா விபியும் ஒரே பொட்டன்ஷியல் தான், விசியும் ஒரே பொட்டன்ஷியல் தான். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க, the energy of a photon is E is equal to h ன்னு சொல்லியிருக்கான். கரெக்ட் தான். the velocity of the photonனா லைட், just c. கரெக்ட் தான். the momentum of that the momentum of a photon is p is equal to h mu by c ன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு சார் நம்ம பார்க்கலாம்? ஐன்ஸ்டைன் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் படி எனர்ஜி மாஸ் ஈக்குவலன்ஸ் பை E equal to mc ஸ்கொயரா? அப்போ E equal to நான் mc மட்டும் எடுத்துட்டேன்னா இன்டூ சின்னு இருக்குமா? mcனா என்ன? மொமெண்டம். கரெக்டுங்களா? E. அகைன் P is equal to E by C ன்னு எழுதலாமா? ஈனா என்ன? h nu. அதுதான் h nu. அப்போ இவனும் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ன ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் டோட்டல். இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, யூனிவர்ஸ்ல எப்பவுமே எனர்ஜி கன்சர்வ்டு, மொமெண்டம் கன்சர்வ். எங்க போய் சுத்தினாலும் இது நடக்க போகுது. ஓகே, டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ், டோட்டல் அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ் இன் தி யூனிவர்ஸ் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் பொசஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோட்டான்ன்றது லைட். நியூட்டன் படி ஒரு லைட்ன்றது கார்பஸ்குலர் செல்ஸால மேடா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு அப்புறமா இதுதான் இல்ல, லைட்ன்றது ஒரு ஃபோட்டான். அந்த ஃபோட்டான்றது என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால் குவாண்டா ஆஃப் பார்ட்டிகல்னும், அதுக்கு மாஸ் இல்லை, சார்ஜ் இல்லை, அது ஒரு சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி கற்பனை படிக்கணும். அந்த சின்ன சின்ன பேக்கெட்டுக்கு h nu எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோட்டான் possesses no charge. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லியிருக்காங்க, அதான் ஆன்சர் A B C D 1D. ஸோ அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா போர் ஸ்பெக்ட்ரம். எப்பவுமே நீட்ல போர் ஸ்பெக்ட்ரல் எடிஜன் ஆட்டம்ல இருந்து கொஸ்டின் இல்லாம அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ இணக்கமான கொஸ்டின் இது. ஸோ இந்த வருஷம் புதுசா வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. என்னன்னா நீங்க சால்வ் பண்ணணும்னு அவசியம் தான் கிடையாது, நான் சின்னதா சொல்லி தரேன் பாருங்க. பார்த்தாலே தெரியும் இது வந்து பால்மர் சீரிஸ் அப்படின்னு. ஏன்னா டூல் வந்து ட்ராப் ஆயிட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா E இஸ் ஈக்குவல் டு h c by lambdaன்னு தெரியுமா? மீனிங் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லாம்டா. எனர்ஜின்றது எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். இங்க வெளியே ஒரு லைட் எனர்ஜி எப்படி கிடைச்சிருக்கும்? ஒரு எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜில இருந்து லோவர் எனர்ஜி டிராப் ஆனதானே அந்த எனர்ஜி நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப எந்த அளவுக்கு எனர்ஜி கேப் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு என் ஃபோட்டானோட எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப லாம்டா வந்து கம்மியா இருக்கும். இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா
யாருக்கு எனர்ஜி கேப் அதிகமா இருக்கோ அவனுக்கு லாம்டா கம்மியா இருக்கும். எனர்ஜி கேப் அதிகமா இருந்தா லாம்டா கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி கேப் யாருக்கு அதிகம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிகமா இருப்பாங்க? 6ல இருந்து 2 டிராப் ஆகுது, அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். அப்புறம் 5ல இருந்து 2 டிராப் அவனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் கம்மியாயிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி கேப் கம்மியா லாம்டா அதிகமாயிட்டே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப லாம்டா அதிகமாச்சு அப்படின்னா யாருக்கு சார் அதிகமான லாம்டா இருக்குன்னு பாருங்க. யாருக்கு அதிகமான லாம்டா இருக்கு? 486 தான். சரி, 486க்கு அப்புறம் 656க்கு அதிகமான லாம்டா. இப்ப நமக்கு என்ன தெரியும்? எனர்ஜி கேப் யாருக்கு கம்மியா இருக்கோ அவனுக்கு லாம்டா அதிகமா இருக்கணும். எனர்ஜி கேப் யாரு கம்மியா இருக்கு? ஏக்கு தான் எனர்ஜி கேப் கம்மியா இருக்கு. இப்ப யாருக்கு லாம்டா அதிகமா இருக்கணும்? இவனுக்கு தான் அதிகமா. அப்போ ஏவோட ஆப்ஷன். அடுத்து போங்க. 653 யாரு கம்மியா இருக்காங்க? 486. அப்போ பி வந்து 486. அடுத்து யாரு கம்மியா இருக்காங்க? 434. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 410. புரியுதுங்களா? எனர்ஜி கேப் கம்மியா இருந்ததுன்னா லாம்டா அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எனர்ஜி கேப் ரொம்ப 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 கம்மி. அப்போ அவனுக்கு தான் இருக்கிறதுல பெரிய லாம்டா இருக்கணும். தட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே போதும். அப்படியே லைனா வந்து. ஸோ அடுத்த திங் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் கொஞ்சம் நல்லாவே கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஆமா, நியூட்ரல் தான். ஆமா, அது உண்மை. அந்த கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சூப்பரா சொல்லியிருக்காங்க. குட். அகைன் atoms of each element are stable. அகைன் நான் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்டேபிள்னு ஒரு வார்த்தை நான் கவனிக்கல. atoms of each element are stable and emit their characteristic spectrum. கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் கேரக்டர் இருக்கு. உண்மைதான். இந்த ஸ்டேபிள்னு வார்த்தை நான் பார்க்கல. ஓகே, நீ அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா நான் நம்புறேன். ஸோ எல்லா ஆட்டமும் ஸ்டேபிள் கிடையாது. ஓகேங்களா? அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸும் இருக்காங்க. ஏன்னா நம்ம நியூக்ளியஸ்ல படிச்சிருப்போம். யுரேனியம்க்குலாம் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான் அது ஃபிஷன் ரியாக்ஷன்ல போயிட்டு ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க. இது ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி ஊஸ் இஎம்எஃப் பிளஸ் இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க. 10 வோல்டேஜ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 1 ஓம். கனெக்டர் த்ரோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க 4 ஓம். எல்லாம் வந்திருக்காங்க. என்ன கேட்கறாங்க? டெர்மினல் வோல்டேஜ் கேட்கறாங்க. ஃபார்முலா என்ன? டிஸ்சார்ஜ் ஆகுது, கரண்ட் வந்துட்டு இருக்கு, நம்ம சார்ஜ் பண்ணல. டிஸ்சார்ஜ்னா V = E - IR. E வந்து 10 தானே. I கண்டுபிடிக்கணும். கரண்ட் என்ன ஃபார்முலா? கரண்ட்னா எவ்வளவு வோல்டேஜ் மொத்தமா கொடுக்குறோம், எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் மொத்தமா இருக்கு. எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம்? நம்ம 10 தான் கொடுக்குறோம். எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி வரணும்? 5. அதனால 10/5. சரி, 10/5. அகைன் ஆர்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1. இப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 8 வோல்டேஜ். அவ்வளவுதான். In a monochromatic source in wide AC, Young's double-slit experiment is replaced with a white light. ஒயிட் லைட்டை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஒயிட் லைட் ஸ்பிளிட் ஆக போகுது. என்னதான் ஸ்பிளிட் ஆனாலுமே சென்டர்ல கண்டிப்பா பிரைட்டா தான் ஃபார்ம் ஆகும். சென்டரை சுத்தி நிறைய லைட்ஸ் வந்து ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆக இருக்கும். அதனால இதுதான் வந்து கரெக்ட். அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் தி அவுட்புட் ஆஃப் த ட்ரூத் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த பிக்கு அப்படியே பார் போட்ட மாதிரி இருக்கு. அதனால ஆன்சர் பி பார். ஓகே, 0 1 1 0 0 1 1 0. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸியா 4 மார்க்ஸ் நம்ம அடிச்சிருக்கலாம். ஸோ அடுத்த திங் பாருங்க. ஒயர் ஆஃப் லென்த் தியரி. ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம் இஸ் டிவைடட் இன்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸ். இங்க பாருங்க 100 ஓம் இருக்கு. அது 10ஆ பிரிக்கிறீங்க. ரைட்டா? இப்போ 100 ஓம் 10ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 ஓம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. 10 ஓம் இப்போ இருக்கு. இப்போ என்ன பண்ற? இதுல முதல் 5 பார்ட்டை சீரியஸா கனெக்ட் பண்ற. சீரியஸா கனெக்ட் பண்ண ஆட் பண்ணுவியா? 10 10 10 10 10. அப்போ முதல்ல இங்க என்ன ஆகும்? 5 பார்ட் எடுத்து பண்ணும்போது இங்க 15 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ற? while the next 5 parts are in parallel. அடுத்த 5 parallel பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ 10/5 10 5 வந்து parallel கனெக்ட் பண்றீங்க. அப்போ 10/5 என்ன பண்ணணும்னா that is 2. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? சீரியஸா கனெக்ட் பண்றீங்க. சீரியஸா கனெக்ட் பண்ணா ஆட் பண்ணுவேன். அப்போ 50 + 2 is 52. அதான் சொல்லிருக்கேன் பாருங்க. 100 ஓம் / 10 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும் 10 ஓமா தான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டும் 10 ஓமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சீரியஸா கனெக்ட் பண்றீங்க. 5 பார்ட் சீரியஸா கனெக்ட் பண்றீங்க. அப்ப 10 × 5 50. அடுத்து பாருங்க 10/2. அப்போ இதுக்கு ஆட் பண்றீங்க. Next thing, the quantities which have the same dimensions of those of solid angle. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறதே தப்பு. ஏன் அப்படின்னா இந்த சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷனே கிடையாது. அப்போ டைமென்ஷன் ஆப்ஷன்ல யாருக்கு கிடையாதோ அவனை தான் டிக் பண்ண போறேன். சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. வேற யாருக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னா ஸ்ட்ரெயின் ஆஃப் சூப்பரா குழப்பிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்க்கும் ஸ்ட்ரெயினுக்கும் சில பேர் நம்ம குழம்பும். சரிங்களா? ஏன்னா நானும் குழம்பிருக்கேன் எக்ஸாம் எழுதும். ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. இவனுக்கு டைமென்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருக்க கூடாது.
ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் சேஞ்ச் இன் லென்த் பை லென்த். அப்போ லென்த் கேன்சல் ஆயிடும். என் ஆங்கிளுக்கும் எந்த விதமான டைமென்ஷனும் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் 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 4 is it. அடுத்த திங் பாருங்க 34 the graph which shows the variation of 1 by lambda square in a de Broglie wave வந்து சொல்லியிருக்காங்க. de Broglie wave ஃபார்ம்ல lambda is equal to h by root of 2m k கைனடிக் எனர்ஜி இல்லைங்களா? இப்போ எதுக்கும் கிராஃப் கேட்கறாங்க, 1 by lambda ஸ்கொயருக்கும் ஈக்கும் கேட்கறாங்க. இப்போ முதல்ல 1 by lambda ஸ்கொயரை நீங்க கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணலாம், எல்லாமே ஸ்கொயர் பண்ணுங்க. lambda ஸ்கொயர் ரைட்டா, நீங்க h ஸ்கொயர் பை வேணா ரூட் போயிடுவான், போயிட்டு கே மட்டும் தான் இருப்பாங்க. நமக்கு தேவை லாம்டாக்கும் கேக்குள்ள டிபெண்டன்ஸ் தான். h கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட். அப்போ லாம்டா ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கே. ஆனா நமக்கு என்ன வேணும், 1 by lambda தானே வேணும். அப்படியே கவுத்து போட்டு என்ன ஆகும், 1 by lambda square is directly proportional to the kinetic energy. directly proportional தானே. kinetic energy இன்க்ரீஸ் ஆனா the 1 by lambda square ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், kinetic energy இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1 by lambda square ஓட மொத்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட். ஸோ அடுத்து இது கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். the uniform magnetic field கொடுத்துருக்காங்க 0.049 Tesla அப்படின்னு. a magnet needle perform 20 complete oscillation 5 seconds. இப்போ என்ன பண்றாங்க அவங்க, 5 செகண்ட்ல 20 ஆக்சிலேஷன் கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாமா, ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 20 ஆக்சிலேஷன் பண்ணிட்டாங்க. எப்போ, 5 செகண்ட்ஸ்ல. அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, 4 ஹெர்ட்ஸ். அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க, 1/4 செகண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. இது முடிஞ்சிருமா. அடுத்து the moment of energy சொல்லிட்டாங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கேக்குறாங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேக்குறாங்க. அப்போ எல்லாமே இருக்கு, பி இருக்கு, 20 ஆப்ஷன்ஸ் per செகண்ட் இருக்கு, தட் இஸ் 1/4 செகண்ட்ஸ். மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு, டைம் பீரியட் ஃபார்ம்ல நமக்கு டைம் பீரியட். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மேக்னெட்டை தொங்க விட்டீங்க அப்படின்னா அது ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ, மீன் பொசிஷன்ல ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிலேட் ஆச்சுன்னா அதோட டைம் பீரியட் 2/√5/mb. டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 1280 ஸ்கொயர். ஓகே, வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அகைன் போய் நீங்க கால்குலேஷன் போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், இதுக்கப்புறம் போட்டு என்ன சார் பண்ணணும் அப்பெல்லாம் திங்க் பண்ணாது. ஸோ அடுத்த திங் பார்த்தீங்க அப்படின்னா, if the plates of a parallel plate capacitor to a is connected to a battery or moved close to each other. இப்போ என்ன பண்றீங்க, மூவ் க்ளோஸ் டு ஈச் அதர்னா டிஸ்டன்ஸை கம்மி பண்றோம். டிஸ்டன்ஸை கம்மி பண்ணீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம்னா f0a/d. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம்னா f0a/d இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமாகுது. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க அதிகமாகுது. அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் என்ன ஆகும், சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை இல்லைங்களா. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி தானே. இப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி. ஓ மை காட், அப்போ Q is equal to CV அப்படின்னா C ஆல்ரெடி அதிகமாகுது, C அதிகமாச்சு அப்படின்னா Qவும் அதிகமாகும். அடுத்த திங் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல், இங்க பேட்டரி ஸ்டில் கனெக்டடா இருக்கிறதுனால U is equal to half CV square தான் யூஸ் பண்ணணும், Q square VC வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்க C அதிகமாச்சுன்னா Uவும் அதிகமாகும். அடுத்து ரேஷியோ ஆஃப் Q பை V, ரேஷியோ ஆஃப் Q பைனா C தான், C இங்க அதிகமாயிட்டே தான் இருக்கு, ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் Q இன்டு V, என்னதான் இங்க பேட்டரி கனெக்டா இருந்தாலும் V கான்ஸ்டன்டா இருந்தாலும் இங்க Q அதிகமாயிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அதனால இங்க சி அதிகமாகுது, கியூ அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. ஸோ ஆப்ஷன்கள் ரிலேட் பண்ணுங்க, எல்லாமே அதிகமாகுது. அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட், ஏ ஆப்ஷனும் கரெக்ட், பி ஆப்ஷன் தப்பு. ஏன்னா யூ என்ன இன்டர்னல் எனர்ஜி, சாரி கெப்பாசிட்டி எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அதே மாதிரி ரேஷ் ஆஃப் கியூபிக் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு இன்க்ரீஸ் ஆகும்னு சாரி டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் தப்பு. அகைன் இ மட்டும், இயும் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிஇ மட்டும். அடுத்து a metallic bar of Young's modulus 0.5 and the coefficient of linear thermal expansion of 10 to the power of -5 Celsius per degree Celsius, length கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, அதை ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணா வித்தவுட் எக்ஸ்பான்ஷன் த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்ன சார் இதை பண்ணலாம், இப்போ பாரு, இப்போ வந்து ஒரு வீடு பில்லர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பில்லர் என்ன ஆகும்,
சம்மர் சீசன் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா இது ரெண்டும் ரெண்டு எண்ட்லயும் இவங்க ஒரு ஃபோர்ஸை கொடுப்பாங்க. அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்குது இல்லைங்களா, அவங்க தான் கேட்கணும், இந்த ஃபோர்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, யங்ஸ் மாடல்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ யங்ஸ் மாடல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஃப்எல் பை ஏடிஎன். அகைன் இங்க லென்த் சேஞ்ச் ஆகதான் ஆகுது. எப்படி எதனால சேஞ்ச் ஆகுது? நம்ம போய் சேஞ்ச் பண்ணல, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுனால இதெல்லாம் நடக்குது. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இன்டூ டெல் டி இல்லைங்களா? அப்போ இங்க இருந்து டெல் எல் பை எல்லோட வேல்யூ எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒய்ஏ ஆல்ஃபா டெல்டின்னு இருக்கும். ஒய்ஏ ஆல்ஃபா டெல்டி எல்லாமே இருக்கு. ஸோ வச்சு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க, if the mass of the bob in a simple pendulum is increased thrice the original mass, mass 3 மடங்கு ஆக்குறீங்க, its length is made off, length வந்து ஆஃப் ஆக்குறீங்க, then the new time period is x by 2 ன்னு சொல்லியிருக்கேன், find x. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா டைம் பீரியட் ஃபார்முலா, தட் இஸ் சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. இதுவே மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம்ல தான் ஃபார்முலா 2 பை ரூட் ஆஃப் எம் பை கே. இங்க சிம்பிள் பெண்டுலம்ல மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது, லென்த் கிராவிட்டி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா லென்த் தானே ஆஃப் பண்றீங்க. இப்போ இங்க ப்ரொபோஷனாலிட்டி எப்படி இருக்கு? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் எல் தானே. லென்த் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா டைம் பீரியட் என்ன ஆகும்? அதோட ரூட் 2 டைம்ஸ் வந்து மாறிடும். ஆனா அவன் என்ன கொடுத்துருக்கான்? நியூ டைம் பீரியட் இஸ் எக்ஸ் பை 2 டைம்ஸ் கொடுத்துருக்கான். நமக்கு என்ன வந்திருக்கு? 1 பை ரூட்னு வந்திருக்கு. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா இல்லைங்களா? எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட். அப்போ எக்ஸோட வேல்யூ ரூட் 2. ஸோ நெக்ஸ்ட் திங், இது ரொம்ப 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 ஈஸியான இது. ஸ்மால் டெலஸ்கோப் ஹேஸ் an objective focal length 140, ஐபிஎஸ் focal length 5, மேக்னிஃபை வரை கேட்கறான். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. focal length of subjective lens is equal to focal length of the eyepiece. So ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. அடுத்து 2 ஹீட்டர்ஸ். இதுவும் ரொம்ப 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 சிம்பிளான ஃபார்ம். 2 ஹீட்டர் இருக்கு, 1 கிலோவாட் 2 கிலோவாட். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? சீரிஸா கனெக்ட் பண்றீங்க, பேரலா கனெக்ட் பண்றீங்க. சீரிஸா கனெக்ட் பண்ண ஃபார்முலா என்ன? 1 by p1 plus 1 by p2. அதை சால்வ் பண்ணோம்னா p1 into p2 by p1 plus p2 இருக்கும். அடுத்து பவரும் பேரல ஆட் பண்ணுவோம் p1 plus p2. ரெண்டு பேரும் ரேஷியோ கேட்கணும், டிவைட் பண்ணுங்க. 2 by 3 by 3ன்றது 2:9 தான் ஆன்சர். ஸோ அடுத்த திங் பார்த்தீங்கன்னா a force defined by F is equal to alpha t square plus beta t acts on a particle at a given time t, the factor which is dimensionless. இது டைமென்ஷனே கிடையாது சொல்லியிருக்காங்க. டைமென்ஷனே கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆல்பா பீட்டா முதல்ல கண்டுபிடிக்கும். ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி எல்லா டேர்முக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷனோ அதே தான் ஆல்பா டி ஸ்கொயருக்கு வந்திருக்கும், அதுதான் பீட்டா டிக்கு வந்துருக்கும். அப்போ ஃபோர்ஸ் டைமென்ஷன் நமக்கு ml ஸ்கொயர் டி பவர் -2. அகைன் ஆல்பா, இப்போ இந்த ரெண்டு டைமென்ஷனும் ஒன்று தான், தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் எஃப்பும் ஒன்று தான், டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா டி ஸ்கொயரும் ஒன்று தான். எனக்கு யாருப்பா வேணும்? ஆல்பா தானே வேணும். அப்போ டி ஸ்கொயர் டிவைட் பண்ணிக்கலாமா? ஃபோர்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் டி பவர் -2. இங்க டைம் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்கன்னா ml டி பவர் -4 கிடைக்கும். அடுத்த திங் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த எஃப்க்கும் பீட்டா டிக்கும் ஒரே டைமென்ஷன் தானே இருக்கும். எனக்கு பீட்டா தானே நம்ம டி டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ டி டிவைட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு ml டி பவர் -3 கிடைக்கும். அகைன் ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு டைமென்ஷனே வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா ஆல்பா பீட்டாவை டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஆனா டிவைட் பண்ணாலும் என்ன ஆகும்? நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு -1 வரதான் செய்யுது. -1 வர செய்யுது அப்படின்னா இங்க டீயை மல்டிபிள் பண்ணிட்டு டிவைட் பண்ணலாம் இல்லைங்களா? அதனாலதான் ஆன்சர் ஆல்பா டி பை பீட்டா. முதல்ல டிவைட் பண்ணாதான் டைமென்ஷன் லெஸ்ஸா வரும் 1. டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரும். எங்க இடிக்குதுன்னு பாருங்க, இந்த ஒரே டீ தான், இவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஒரே டீ தான் இடிக்குது, மிச்சம் எல்லாம் கேன்சல் ஆயிடுது. அதனால ஒரு டீயை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் டைமென்ஷன் லெஸ் ஆயிடும். அடுத்த திங் பாருங்க, a sheet is placed on a horizontal surface of front of a strong magnetic pole, a force is needed to. இங்க பாரு, ஒரு ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷீட்டை வந்து வச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு ஷீட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஷீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டயா பேரா ஃபெரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. டயா இருந்தா அப்போஸ் பண்ணும், ஃபெரோ பேரா வந்தா அட்ராக்ட் பண்ணும். அப்போ எதுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும்? ஹோல்ட் த ஷீட் இஃப் இட் இஸ் மேக்னெட். மேக்னெட்டா இருந்தா கண்டிப்பா நீ பிடிச்சது. இப்ப சப்போஸ் இது மேக்னெட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவன் அட்ராக்ட் பண்ணுவானா இல்ல ரிப்பல் பண்ணுவானா? அப்படி என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்கா நீ பிடிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல். இல்ல சார் மூவ் த ஷீட் என்ன தெரியும்? எப்பெல்லாம் ஒரு கண்டக்டிங் பிளேட்ல
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் எடி கரண்ட் ஃப்ளோ ஆகும். எடி கரண்ட் வேல்யூ என்னன்னா மோஷன் அப்போஸ் பண்றது தான். சப்போஸ் நான் அது வேகமா எடுக்கிறேன், எடுத்தா என்ன ஆகும்? எடி கரண்ட் என்னோட மோஷன் அப்போஸ் பண்ணுமா? ஓ, இதுவும் கரெக்ட். மூவ் த ஷீட் அவே ஃப்ரம் த போல். அவே ஃப்ரம் த போல்னாலும் திருப்பி நான் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஒரு சேஞ்ச் கொடுத்துட்றேன். சேஞ்ச் கொடுத்தாலும் இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகிடும். இன்டியூஸ் கரண்ட் வேலை மோஷன் அப்போஸ் பண்றது தான். அப்போ இங்க ஆப்ஷன் ஏ, சி, டி கரெக்ட். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நான் மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நான் மேக்னெட்டிக் அப்படின்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே கிடையாது அப்படின்னா அங்க எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்க. நெக்ஸ்ட் திங் இதுவும் பார்த்தோன்னா எங்க பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ண முடியும்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் பேலன்ஸ் பண்ணணும்னா 4 பிரான்ச்ல கரண்ட் வந்து போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அடுத்து 4 பிரான்ச்ல ரெசிஸ்டன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா, அது அப்புறம் ஏன் கரெக்டா அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தப்புல நம்ம நெக்லெக்ட் பண்ணோம். இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல டயோட் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. ஷார்ட் சர்க்யூட் ஆனா என்ன அர்த்தம்? இங்க வர கரண்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே 5 ஓம் வழியா போகாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு பாத் இருக்கு, அப்போஷனே இல்லாத ஒரு பாத் இருக்கு. ஸோ டோட்டலா இங்க தான் போகும். அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ் எப்போ பண்ண முடியும்? 4 பக்கமும் ரெசிஸ்டன்ஸ் தானே பண்ண முடியும். இங்க ஒரு பக்கம் இல்லவே இல்லையா, பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஆப்ஷன் 2 வந்து வர. அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு, இங்க டயோட் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபார்வர்டா ரிவர்ஸ் அப்படின்னு. இங்க இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல், இதுதான் லோவர் பொட்டன்ஷியல். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டயோட் இஸ் ரிவர்ஸ் பேலன்ஸ். இப்போ இந்த பிரான்ச்ல கரண்டே போகாது. இப்போ 4 ரெசிஸ்டன்ஸ்ல ஒன்று அவுட். இப்போ இங்கேயும் வீட்ஸ்டோன் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க வர கரண்ட் இங்க ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு. அப்போ வரவே வராது, இவனும் அவுட்டு. இப்போ யார் தான் சார் வராங்கன்னா இவன். ஏன்னா இங்க பாரு, இப்போ 4 பிரான்ச்லயும் கரண்ட் போகும், இங்கேயும் கரண்ட் போகும். காரணம் ஃபார்வர்ட் பயாஸ். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அடுத்த திங், வெலாசிட்டி ரொம்ப சிம்பிள்ப்பா. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல கொடுத்துட்டு ஆக்சலேஷன் டைம் வந்து கேக்குறாங்க. முதல்ல ஆக்சலேஷன் ஃபார்ம்ல என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தானே. இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு என்ன இருக்கு? இங்க ஸ்லோப் தானே இருக்கு. அப்ப இங்க ஸ்லோப் இருந்தா ஆக்சலேஷன் இருக்கும், ஸ்லோப் இல்லைன்னா ஆக்சலேஷன் இங்க ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப ஆக்சலேஷனும் நெகட்டிவா இருக்கும். இப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதா, பாசிட்டிவா இருக்கா? அப்போ ஸ்லோப் இருந்தா ஆக்சலேஷன் இருக்கு, அப்போ பாசிட்டிவா இருக்கும். ரைட்டா, ஏல இருந்து பி பாசிட்டிவா இருக்கும். அடுத்த திங் பாத்தீங்கன்னா இங்க ஸ்லோப்பே கிடையாது, ஜீரோ. ஆக்சலேஷன் ஜீரோ, அவ்வளவுதான் பாருங்கய்யா. அடுத்த திங் பாத்தீங்க அப்படின்னா சில இருந்து டி வாங்க, ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ். அப்போ ஸ்லோப் நெகட்டிவ் வந்து ஆக்சலேஷன் நெகட்டிவா இருக்கும், அப்போ நெகட்டிவ் தான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் திங் பாருங்க, a 10 mF capacitor connected to a 210 voltage, that is VRMS 50 Hz. ஏன் சார் VRMS நான் டக்குன்னு சொன்னேன்? இது ஏசி ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான், டிசி கிடையாது. இந்த பி கரண்ட் கேட்கறான். பி கரண்ட் ஐநாட். ஃபர்ஸ்ட் அவன் ஐநாட் கேட்கறான் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? விஆர்எம்எஸ் கொடுத்துருக்கான். ரைட்டா, விஆர்எம்எஸ் கொடுத்துருக்கான், ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான். அதே போல 10 மிஎஃப்னு கொடுத்துருக்கான். ஃபார்ம்ல என்ன? ஐஆர்எம்ஸ் இக்குவல் டு விஆர்எம்ஸ் மீ எக்ஸி. எக்ஸினா 1 பை ஒமேகா சி. ஒமேகா சியை போட்டு தள்ளுங்க. போட்டு தந்தீங்க அப்படின்னா ஐஆர்எம்ஸ் கிடைக்கும். ஐஆர்எம்எஸ்ல இருந்து ஐநாட்டை கண்டுபிடிங்க. ஃபினிஷ். 0.93. அகைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அகைன் போய் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் அன் இஎம்டபிள்யூ டிராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இஎம்டபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிலேட்டிங் சார்ஜில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்ற யார் அதுக்கப்புறம் யார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா ஆக்சிலேட்டிங் சார்ஜில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு ஹையர் ஸ்டேட்ல இருக்க எலக்ட்ரான் லோ ஸ்டேட் ஜம்ப் பண்ண ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு ஹெவி மெட்டல்ல ஒரு எலக்ட்ரான் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு எக்ஸைட்டட் நியூக்ளியஸ் வந்து திருப்பி அதில் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா காமா ரேஸ் ரிலீஸ் ஆகும். இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஏசி சர்க்யூட், ஒரு ஆர்எல்சி சர்க்யூட்ல ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ இந்த இஎம்டபிள்யூ ப்ரொடியூஸ் ஆகும் கெப்பாசிட்டர்ல. ஆனா ஒரு சார்ஜ் ஆக்சிலேட்டே ஆகல, ஆக்சிலரேட்டே ஆகல, அது கான்ஸ்டன்டா மூவ் ஆகுது, ரெஸ்ட்ல இருக்குன்னா இஎம்டபிள்யூ ப்ரொடியூஸே ஆகாது. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் தான் தப்பு. ஓகே, அதனால இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்க, இந்த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசென்ட் டிவி கிராஃப் ஆன் ஐடியல் கிராஃப். என்ன கேட்கறான் அப்படின்னா இந்த 3 ப்ரெஷர்ல யாரு அதிகம்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இப்படி இந்த கிராஃப்ல 3மே வேரியபிள், டி வி பி எல்லாமே வேரியபிள். ஏன்னா ஒத்தனை கான்ஸ்டன்ட் பண்ணு, ஒன்னு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணுங்க, இல்ல வால்யூமை கான்ஸ்டன்ட் பண்ணுங்க. நான் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பண்ணீங்க அப்படின்னா பாய்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. வால்யூம் நீங்க கான்ஸ்டன்ட் பண்ணீங்கன்னா இப்படி கோட போடு, இப்படி கோட போட்டு அப்படின்னா கேலோஸ் லா வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சார்லஸ் பாய்ஸ் லா யூஸ் பண்ண போறேன். இப்போ பாய்ஸ் லா படி என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வால்யூமா. அப்ப டெம்பரேச்சர் நான் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டேன்னா பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வால்யூமா. இங்க பாரு, P1 இருக்கும்போது வால்யூம் V1, P2 இருக்கும்போது வால்யூம் V2, P3 இருக்கும்போது வால்யூம் V3. பார்த்தாலே தெரியும் வால்யூம் V3 தான் ரொம்ப ரொம்ப அதிகம். V3 கிரேட்டர் தன் V2 கிரேட்டர் தன் V1 அப்படின்னா வால்யூம் அதிகமா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கணுமா? இப்ப பிரஷர் கம்மியா இருக்கணும்னா V3 தான் இருக்கிறதுலே கம்மி, அப்புறம் P2, அப்புறம் P1 ரொம்ப 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 அதிகம். ஸோ
வந்து P1 is greater than P2 is greater than P3. அடுத்து the minimum energy required to launch a satellite of mass m from the surface of the earth of mass capital M of radius r in a circular path of radius of an altitude of 2r from the surface of the earth. இப்போ என்னன்னா நீ எர்த்ல ஜாலியா இருக்கீங்க. இப்போ the question is you're gonna launch a satellite. ஓகே, இப்போ பாயிண்ட் ஏல இருந்து என்ன பண்ண போறோம், ஆல்டிடியூட் 2r நீங்க லான்ச் பண்ண போறீங்க. ஓகே, லான்ச் பண்ண என்ன ஆகும், சேட்டலைட் சுத்தணும். கரெக்டா? அதுக்கு நீ முதல்ல ஒரு எனர்ஜி கொடுத்தா சும்மா போயிடுவோம், ஏதோ ஒரு பந்து மேல போயிடுமா? கிடையாது, நீ ராக்கெட் வச்சு அந்த சேட்டலைட்டை மேல அனுப்பணும், போங்க பாஸ் அப்படின்னு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தா நம்ம டோட்டல் எனர்ஜி கன்சர்வ். இங்கே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். மேலே பார்த்தாலும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஏன்னா இந்த பார்ட்டிகல் சுத்த போகுது, ஆர்பிட்டர் இட் ஷுட் ஆர்பிட் அரௌண்ட் த பிளானட் இல்லைங்களா? அப்போ டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கன்சர்வ்டா இருக்கிறதுனால ஏல என்ன எனர்ஜி இருக்கோ அதே தான் பி பாயிண்ட்ல இருக்கும். அப்போ ஏல என்ன எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஜி கேபிட்டல் ஸ்மால் எம் பை ரேடியஸ். ரேடியஸ் என்ன நமக்கு ஆரா, அதனால ஆர். கைனடிக் எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன், கொடுத்தோம் நான் அமைச்சிருக்கேன், தெரியல, அதான் நான் வந்து அப்படி வச்சுக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க ஃபார்முலா அதே ஜிஎம்எம் பை ஆர் தான். ஆர்னா என்ன, இது சென்டர் ஆஃப் எர்த் வந்து 3r இருக்கும், அதனால மைனஸ் ஜிஎம்எம் பை 3r பிளஸ் கைனடிக் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஆஃப் எம்பி ஸ்கொயர் தான். இந்த ஆஃப் எம்பி ஸ்கொயரை இந்த வி ஸ்கொயருக்கு பதிலா ஆர்பிட்டல் வெலாசிட்டியே போடுங்க. ஓகே, போட்டீங்க அப்படின்னா உனக்கு கேபிட்டல் ஜி எம்எம் பை 2r இருக்கு. நீ படிச்சிருப்பீங்க. அகைன் ஆர்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த். டிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு, நமக்கு 3r இருக்கா, ஸோ 3r போடு. எனக்கு தேவை கைனடிக் எனர்ஜி தான் தேவை. சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 5gmm by 6r கிடைக்கும். அகைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, போய் ரெஃபர் பண்ணிக்கோ. அடுத்த திங் பாத்தீங்கன்னா பிபிசி தட்ஸ் எ பேரலல் கெபாசிட்டர் வந்து கிட்டத்தட்ட 3 சொல்லி கேட்டாங்க. The parallel capacitor is charged connected to a battery through R. I is the current in the gap between the plates. See, நம்ம EMW படிச்சிருக்கோம். கெபாசிட்டர் சார்ஜ் பண்ணும்போது கெபாசிட்டர் உள்ளே ஒரு கரண்ட் போகுது. அந்த கரண்டோட பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த கரண்ட் எதனால வருது அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு ஏரியால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்பெல்லாம் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு இந்த மீடியம் தேவை கிடையாது. ஸோ கெபாசிட்டருக்குள்ள போற கரண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், வெளியே போற கரண்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட். ரெண்டுமே ஒரே வேல்யூவா தான் இருக்கும், ஒரே டைரக்ஷனா தான் இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் மேக்னெட் ஈக்குவல் டு ஐ அண்ட் ஃப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் ஐ. ஸோ அடுத்த திங் பாருங்க, an iron bar of length L as a magnetic moment of capital M. If it is bent at the middle of a length such that it makes an angle of 60 degree, the magnetic moment is. Magnetic moment, electric dipole moment எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்க ஃபார்முலா Q into L னா இங்க ஸ்மால் m into L இருக்கும்போது இங்க m ன்றது போர்ஷன், L ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போர்ஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலா பாத்தீங்கன்னா ராடர் லென்த் L இருக்காங்களா, அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் m நான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப m என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸ்மால் m into L இருக்கும். இப்போ இந்த எல்லுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ற, சும்மா இல்லாம 60 டிகிரி நான் பெண்ட் பண்ணிட்டேன். பெண்ட் பண்ண என்ன ஆகுது, போல்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு கிட்ட வந்துருக்காங்க தெரியல. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா, அதான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃபா பிரிஞ்சிடும். அப்போ ஆங்கிள் ஆஃபா பிரிஞ்சா இது 30 டிகிரி, கரெக்டுங்களா? இது 30 டிகிரி, இது நான் பாதியா பிரியுது, ரைட்டுங்களா? அப்போ இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி, டோட்டல் லென்ஸ்ல பாதி, L/2 L/2. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த லென்த் தான் வேணும். இது தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கா, சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாமா? சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்டு ஹைபோடென்யூஸ். அப்போ சைன் தீட்டா இன்டு ஹைபோடென்யூஸ் வந்து L/2. அப்போ சைன் 30 L/4 இல்லைங்களா? அப்போ இந்த லென்த் மட்டும் L/4 எனக்கு தேவை, இந்த டோட்டல் லென்த் தேவை. இவன் L/4னா இவனும் L/4 தான், சிமெட்ரிக்கலா இருக்கான். L/4 ஆட் பண்ணீங்கன்னா L/2. அப்போ லென்த் என்ன ஆகுது, எனக்கு புது டைபோல் மொமெண்ட் m dash is equal to small m into புது லென்த் L dash. L dash என்ன ஆகுது, முன்ன விட பாதியா இருக்கு. அப்போ mlனா முன்ன இருந்த டைபோல் மொமெண்ட். அப்போ புதுசா இருக்க டைபோல் மொமெண்ட் பாத்தீங்கன்னா முன்ன விட பாதியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ், அவ்வளோதான். ஹோப் நீங்க வந்து நல்லா எக்ஸாம் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, அகைன் இந்த பிடிஎஃப் அகைன் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அகைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க, அகைன் ரெஃபர் பண்ணுங்க. என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.